நம்ம நேற்று ட்ரெக்கிங் பண்ண வந்துட்டோம். நேற்று நம்மளுக்கு ஒரு அண்ணன் டீ சமோசாலாம் வாங்கி கொடுத்தாரு. அவர்கிட்ட நம்ம போகலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு குரூப்பில் சேர்ந்து வேகமாக போகலாம் அப்படின்ட்டு. இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகே கிளம்பலாம். இந்த ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. டேக்கு அந்த ஆள் தான் கைடு. இவர் தான் கைடு. போய்கிட்டு இருக்கு. நல்ல கூட்டம். இன்றைக்கி சாட்டர்டே வேறு. ஓகே நம்ம கிளம்பலாம். இவர் தான் கைடு. ரொம்படியா என்னை பிடிச்சி அள்ளி போட்டார். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று 2 பசங்க இருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு சீக்கிரம் போகலாம். அவனுங்க வந்தால் பேசிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ செலவுனா, பிரெட் ஆம்லேட்டு வித் ப்ரோட்டு வித்தவுட் ப்ரோட்டு ரெண்டுமே 70 ரூபா 140 ரூபா வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு 20, பேக்கை வைக்கிறதுக்கு 20, 40, 180 ஆகிப்போச்சு. ப்ளஸ் 627 ரூபா வாங்கியிருக்கானுங்க. இவங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குற ஆள். அதுதான் நம்ம டீமு. 10 பேர் இந்த டீமு. இவங்கிட்ட கூப்பிட்டு போகிறானுங்க. பாதி வேறு மொழி எல்லாம். நான் மட்டும்தான் தமிழ். ஆந்திரா பாய்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. இன்னும் 5 பேர் யாரும் தரல. ஓகே போகலாம். 627, 727, 800. இப்போ இது வரைக்கும் நம்ம 807 செலவு பண்ணியிருக்கோம். போகலாம். வீரப்பன், இவருக்கு இந்த குரூப் சேர்ந்து வச்சுருக்க பேர் வீரப்பன் கைடு. அது ஏன்னு தெரில. கர்நாடகா இங்கிட்டு இந்த சைடு ஆந்திரா இவங்க பூராமே வீரப்பன் அதிகமாக பேரை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தடியண்டமல்ல இருக்கும்போது எல்லோரும் வீரப்பன் சொன்னாங்க. பரவாயில்ல, பெரிய அங்கிட்டு ஃபேமஸாக இருப்பார் அவர். நம்மகிட்ட கேட்குறாங்க எல்லாம், உனக்கு தெரியுமா அவரா அப்படின்னு. டனால்டுக்கு கீழே இந்த மாதிரி. யா ஓகே. உட்காரதுக்கு சின்ன சேர்லாம் போட்டிருக்காங்க. வழக்கம் போல் சின்ன சின்ன செக்கிங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ட்ராக்கில் ட்ரெயின் போகுது. ட்ரெயின் ட்ராக்கில் வந்து நம்ம ட்ரெக் பண்ணுறது வந்து தப்பு. அவனுங்க அப்புறம் வச்சு குத்துனாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். ஆனால் நிறைய பேர் வர்றதுனால அதை கொஞ்சம் அடிக்கிறதோட அப்படி விரட்டதோட விட்டுறானுங்க. வழக்கம் போல் பாய்ஸ் கூட்டு சேர்ந்துட்டானுங்க. பின்னாடி கூட்ஸ் ட்ரெயின் வேறு போகுது. ஓகே, ஆரம்பத்துலேயே தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட தண்ணி போகுது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் காட்டுப்பகுதியை விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பன் லேண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே போகலாம். இந்த குரூப்பு ஸ்டார்டிங்கில் தவந்தானுங்க. காட்டை பார்த்தானே பறக்கிறானுங்க. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இருங்க, கொஞ்சம் ஆளுக்காருக்கு தொடச்சிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நம்ம ஓப்பன் லேண்ட்லேருந்து இப்போ காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஆக்ஷன் கேமரா நம்ம ஆந்திரா பிரதர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நான் நல்ல குட் கேமராமேன் அப்படின்டா. ஓகே, யூ டேக் இட் நைஸ் வீடியோ. ஓகே, தென் இந்த குரூப் ஸ்டார்டிங்கில் சொல்லிச்சு நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போவோம், எங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. பறக்கிறானுங்க. ஓகே, நம்ம இப்போ பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது மேப்பில் கட்டுற ரூட்டே கிடையாது. மேப்பில் 2 ரூட் இருக்குது. 2மே மேப்பில் அமைக்குது. இது குருட்டுத்தனமாக போயிட்டு. அதுவும் போல் வர்ற வழியில் நிறைய ட்ரையல் மாறுது. ஓகே, அதனால் அடுத்த ட்ரெயின் நமக்கு எதுவும் தெரியல. இப்போ போகிறோம் இங்கிட்டு இருக்குது. இது ஷார்ட்கட்டுன்ட்டு அப்படி கைடு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ போய்கிட்டு இருக்கோம். சிண்டு பாய். ஓகே, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அது நினச்சி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரன்னிங் our guide has so much. Veerappan went so fast, so we are running to catch him back. இப்போ நம்ம இந்த ஜீப் ரோட்டை பிடிச்சிட்டோம். ஜீப் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஜீப்பில் ஃபாலோ பண்ணி போகலாம். இப்போ தான் இந்த இது வந்து ஒரு 4 நாளாக ஓப்பனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி மழை அதிகமாக போய் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களாம். நல்ல வேலை நம்ம வந்துட்டோம். வந்திருந்தாலும் ஓகே, ஒரு வாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே போகலாம். நமக்கு உங்களுக்கே பெருசாக நான் வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஆர்வம் பட மாட்டேன். பட் அண்ணன் ஒருத்தர் சொன்னாரே அப்படின்ற அவர் ஒரு வார்த்தைக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். அது போல் நல்லா இருக்கும். நமக்கும் கொஞ்சம் போகணுன்னு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஓகே போகலாம். ஓகே, நடுவு காட்டுக்குள்ளே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்னென்ன தப்பு என்ட்ரி அது இது இதுக்குள்ளே போகிறோம், பெர்மிட் வேணும்,
நேஷ்னல் பார்க் டைமிங் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அண்டிப்பூச்சி கேம்ப் சோனாலிஸ். இங்கே ஒரு இது இருக்குது, ஜங்ஷன் இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இந்த சோனாலி அம்மா அந்த மாதிரி இந்த பேரில். அங்கே ஒரு பீக் தெரியுது, அதுக்கு மேலே கல் மட்டும் அழகா. ஓகே, அந்த சோனாலி அந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி இருக்குது. ஆளுங்கள்லாம் வசிக்கிறாங்க. ஒரு 5-6 வீடு இருக்குது. நம்ம தாண்டி தான் போகணும். ஓகே, அதுக்குள்ள ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். ஓகே ஓகே. சின்ன சின்ன ஃபார்மிங்லாம் நடக்குது. உள்ள ஆளுங்களாம் இருக்காங்க. ஓகே, வீரப்பன் கோயிங் ஃபர்ஸ்ட், வெரி ஃபிட். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தேன், கொஞ்சம் தூரம் மாறி காமிச்சிச்சு. ஓகே, போகலாம். Right now we are observing the most official bridge here. Let's see. Ready? 1, 2, 3. Freedom. మనం తీసుకున్నాము. ఏ బరే ఏ జత్రా काय हो छोड़ मटी बोलता రాగోకుంది. இந்த தான் இருக்குது ஃபால்ஸு. கிட்ட நெருங்கிட்டோம், போகலாம். எப்படி இங்கேருந்து பார்க்குறோம். முடிஞ்சால் இன்னும் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போய் பார்க்க முயற்சி பண்ணுவோம். கரெக்டாக ஃபால்ஸ் கிட்ட ஒன்று கேம்ப் இருக்குது. கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு கேண்டீன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு சின்ன அந்த வாட்ச் டவர். நம்ம இப்போ சொல்லிட்டு போனோம்னா நம்ம ரிட்டர்ன் வந்து சாப்பிடும்போது ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வேறுனாலும் சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்லாம். இப்போ நம்ம சொல்லிட்டு போனோம்னா பே பண்ணிட்டு போனால் நம்ம ரிட்டர்ன் வந்து சாப்பிடும்போது டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி கைடு சொல்லிகிட்டு இருக்காரு. பட் மேகி தான், அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. நம்ம கிளம்பலாம். மழை வேறு பெய்யுது. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு ரிவர் போகுது. எப்படி போகிறது என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர் 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 சூப்பர். நம்ம ஷூ கொஞ்சம் நனையாமல் இருக்கும். கம்பி மேலே ஏறி போகலாம். ஐயோ, கம்பி மேலே ஏறி போகிறது இல்லையா அது? இங்கே ஏதோ பாதை போட்டு வச்சுருக்காங்க. இது இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நான் இதில் ஏறி வந்துட்டேன். அது பயங்கரமாக ஆடுது. நல்ல வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்க்கல. ஓகே, வழக்கம் போல் ஃபால்ஸை பார்த்துட்டோம். இன்னும் பார்க்கல, கிட்ட வந்துட்டோம். போய்கிட்டே இருக்கு, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் தண்ணி முரட்டு தண்ணி வருது. மான்சூன் கொஞ்சம் ஃபினிஷ் அந்த மாதிரி டைம் பெஸ்ட்டு. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்குது. தண்ணி பார்க்க ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்கும். பட்டு செம ஃப்ளோ அப்படியே அடித்து இழுத்துட்டு போகும். நம்மளை பார்க்க அப்படியே ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகே, தூத்ஸாக இருக்குது. ஒரு வழியாக கிட்டத்தட்ட 2 நாள் செலவு பண்ணி, ஆயிரங்கள் செலவு பண்ணி வந்திருக்கேன். குதிரை முக்காக்கு 1000, அதுக்கப்புறம் இதுக்கு தான் 1000, அப்புறம் 250, 60, 80, 90 தான். இதுக்கு தான் விலை கொடுத்து வந்திருக்கேன். பீச்சில் அங்கே ஆள்லாம் இருக்காங்க, அந்த இதில் பிரிட்ஜில். அருமையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு என்ன கதைன்னு தெரில. சரியான ஃப்ளோவாக இருக்குது தண்ணி. அடிச்சு இழுத்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் நம்ம நிலக்கரி ஏற்றிட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸு, நெக்ஸ்ட் பேட்ச் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். ரொம்ப நேரம் செலவு பண்ணோம், ஆனால் அங்கே போக முடியல. அதுக்கு திருட்டுத்தனமாக வந்தால் தான் போக முடியும். இருக்குது சரியாக வந்தால் விட மாட்டாங்க. ஓகே பாய்ஸ், there are boys, let's go, come. இப்போ நம்ம ரிட்டன் லைட்டாக ட்ராக்கில் நடந்து போகலாம் அப்படின்ட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ட்ராக்கில் நடந்து போவோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது அதிகமாக ஃபுட் ட்ரெயின் பயன்படுத்துகிறது தான். எதுக்கும் ஓரத்தில் நடந்துவோம், நடுவுக்குள்ளே வேணாம். ரயில்வே ட்ராக்கில் 1 மணி நேரம் நடக்கணுமா இன்னும் அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸிமம் ஒரு 4.5 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம ஓடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்களேன், ஓடலாம் ஜம்முன்னு ஒரு ரன்னிங்கை போகலாம். அதில் கரெக்டாக ஒன்று மிஸ் பண்ணி தாண்டி. பட் நம்ம கோபுரம் அவனுங்க பேக்கில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம். திருப்பி வந்து நம்ம சைன் போட்டுட்டு அப்புறம் அப்படியே போகணும். அவங்க என்ட்ரி பண்ணுறாங்க மார்னிங் சரி ஈவினிங் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு போகும்போதும் சரி. ஓகே, இன்றைக்கி நம்ம தூத் சாகர் முடிச்சுட்டு இந்த வக்கிரி சம்திங் அப்படின்ற ஒரு மலைக்கு நாளைக்கு போக போகிறோம். அதுக்கு 39 கிலோமீட்டர் தூரத்தில் கொஞ்சம் இருக்கேன். வேறு சைடு போகிறது தான் ரூட்டு. பட்டு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. நான் அந்த தூத் சாகர் பக்கத்தில் இருந்தேன். அங்கேருந்து நான் என் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போகிற வழியில் நான் உன்னை ஒரு சிட்டிக்குள்ளே இறக்கி விட்றேன் அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லி அங்கேருந்து வந்தேன். அப்புறம் பெட்ரோல் பல்கில் நிப்பாட்டினார். இது சரியாக வருமாண்டார். சரி வா, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் என் வீடு, இப்போ பக்கத்தில் போகலாம், அங்கே பெட்ரோல் பல்க் இருக்குது, அப்போ நீ ஓகே அப்படின்ட்டா. சரி ஓகே, 3 கிலோமீட்டர் மிச்சம் தானே எனக்கு அப்படின்ட்டு போனேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு இங்கே எப்படி நீ தங்குவேன், மழை பெஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, வாங்க நாங்கள் எப்போயும் சும்மா உட்காந்துருப்போம்ல, அவங்களாம் நம்ம ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நம்ம அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேசிகிட்டு இருப்போம்ல, அது என்னது அட்டி போடுவோமா அது சொல்லுவாங்க மாதிரிலாம். அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். இந்த செட்டு ஓகேயா, இந்த செட்டில் தூங்கிக்கிறியா அப்படின்ட்டாரு. ஓகே, இப்போ அங்கே இந்த செட்டில் தான் நான் தூங்க போகிறேன். இது ஸ்கூல் கிரவுண்டு, இது ஸ்கூலு பக்கத்தில் இருக்குது, இது ஸ்கூலோட ஆடிட்டோரியமாக. இப்போ அங்கே தான் தூங்க போகிறேன். நமக்கு எதுக்கு உள்ள வியூவை பாருங்கள், அப்படியே மாடெல்லாம் மெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ். இன்றைக்கி இது பக்கத்தில் தான் தூங்க போகிறோம். ஓகே, நாளைக்கு பயணத்தை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி பயணம் இதோட முடிஞ்சு. ஓகே.